நூற்றுக்கும் மேற்பட்ட ஃப்ரெஞ்ச் வாக்கியங்களை வந்து எப்படி ஒரு நிமிஷத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஃப்ரெஞ்ச் கதைக்கணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் செய்யணுமென்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதில் நான் மிக முக்கியமாக நான் பயனடைஞ்சது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஃப்ரெஞ்சில் படங்கள் பார்க்குறது, கார்ட்டூன் பார்க்குறது. இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு டிப்ஸுகள் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் ஃப்ரெஞ்ச் வாக்கியங்களை கற்றுக்கொள்கிறதுல வந்து எப்படி இந்த படங்கள் பார்க்குறது சாத்தியமாகும்னு சொன்னால் நீங்கள் நினைச்சா எல்லாமே சாத்தியமாகும். அது எப்படி செய்யணும்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்சில் ஒரு படமாகட்டும் இல்லை கார்ட்டூன் ஆகட்டும் ஏதாவது பார்க்கும்போது இல்லை ஒரு செய்கை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கதையை மட்டும் பார்க்காம அதில் வர வாக்கியங்களை வந்து நீங்கள் கூர்மையாக அவதானிக்கணும். அதை என்ன செய்யணும், உங்களுக்கு சிலவளை அதை விளங்காட்டி நீங்கள் கீழே சுற்றி விட்டு அதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு அது தெரியாத வாக்கியங்களை வந்து உடனே நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். எழுதி வச்சு அதையுமே நீங்கள் வாக்கியங்களோட பாவிச்சு சொல்லி பார்க்கணும். இப்படி நீங்கள் நாளாந்தம் செய்து கொண்டு வாங்க. உங்களால் நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்கியங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதேன் குறிப்பாக நான் படங்கள் அல்லது கார்ட்டூன் இல்லை செய்கையில் எடுக்க சொல்கிறேன்னு சொன்னால் அது இயல்பான ஃப்ரெஞ்ச் நாங்கள் வெளியில் கதைக்கக்கூடிய மாதிரியான சொற்களும் வரும், அதே சமயம் வாக்கியங்களும் வரும். அதுகளை வச்சு நாங்கள் வெளியில் கதைக்கும்போது அதை பாவிச்சு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு கொள்ளலாம். அதுக்காகத்தான் நான் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். நான் படிக்கும்போது இப்படி ஃப்ரெஞ்ச் படங்கள் பார்த்து கார்ட்டூன் பார்த்து எடுத்த சில வாக்கியங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வாக்கியங்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு பழகணும். இப்போ சிலவளை தனியை வச்சு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் வந்து சிலவளை அது விளங்காமல் இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் படங்கள் பார்க்கும்போது இல்லை செய்கை பார்க்கும்போது எடுத்த ஒவ்வொரு வாக்கியங்கள் அது அந்த கதையோட தொடர்புடையதாக வந்திருக்கு. நீங்களுமே நான் சொல்ல போகிற இந்த வாக்கியங்கள் வந்து உங்களோட சூழ்நிலைக்கு எதுக்கு பொருத்தமாக இருக்குதோ அந்த சந்தர்ப்பங்களை வச்சு நீங்கள் இந்த வாக்கியங்களை கதைச்சு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 25 வாக்கியங்கள் சொல்ல போகிறேன். Qu'est-ce qui est arrivé? என்ன நடந்தது? Je ne sais rien de ce problème, mais j'essaie de comprendre. இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். Il est arrivé quelque chose. ஏதோ நடந்திருக்கு. Tu as raison, ce n'est pas facile. நீ சொல்வது சரி, அது எளிதானது அல்ல. Ça arrive. அது நடக்கும். Moi, je ne crois pas que ce soit vrai. நான் அது உண்மை என்று நம்பவில்லை. Ce qui devait arriver est arrivé. நடக்க வேண்டியிருந்தது நடந்துட்டு. Tu dois m'avertir si tu arrives en retard. நீ தாமதமாக வருவாய் என்றால் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். Je n'arrive pas à comprendre. எனக்கு புரியவில்லை. Ce sera tout pour aujourd'hui. Merci beaucoup. இன்றைக்கு அவ்வளவுதான், மிக்க நன்றி. J'arrive à faire cet exercice. இந்த பயிற்சியை என்னால் செய்ய முடியும். Au début, je n'avais pas compris la question. முதலில் எனக்கு கேள்வி விளங்கவில்லை. Il arrive souvent en retard. அவர் அடிக்கடி தாமதமாக வருகிறார். Ce n'est rien par rapport à ce qui va arriver. நடக்க போவதை ஒப்பிடும்போது இது ஒன்றும் பெரிதானது இல்லை. Arriver à l'heure est important. சரியான நேரத்தில் இருப்பது முக்கியம். Personne ne pouvait les arrêter dans cette situation. அந்த சூழ்நிலையில் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது. Quand tu arrives, appelle-moi. நீ வந்ததும் எனக்கு ஃபோன் எடு.
Ce gâteau a l'air bon. Je vais goûter un peu. இந்த கேக் நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் ருசிச்சு பார்க்க போகிறேன். Je viens d'arriver à la maison. நான் இப்பத்தான் வீட்டுக்கு வந்தேன். Tu as l'air fatigué. Repose-toi un peu. நீ பார்க்க சோர்வா இருக்கிறாய், கொஞ்சம் ஓய்வெடு. Ça m'est déjà arrivé. அது ஏற்கனவே நடந்துட்டு. Je ne sais rien, mais tu as raison d'être inquiet. எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நீ கவலைப்படுறது சரிதான். Il peut arriver un problème. ஏதாவது நடக்கலாம். Moi, je ne crois pas à cette excuse. இந்த சாக்கு போக்க நான் நம்பல. Arriver trop tard, c'est embêtant. தாமதமாக வருவது ஒரு தொல்லை. இப்படியான வாக்கியங்கள் நாங்கள் எவ்வளவுதான் படித்து இல்லை ஏதாவது எழுதி பார்த்து கிராமர் ரூல்ஸின் படி எழுதி பார்த்தாலும் எங்களுக்கு கதைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்படியான வாக்கியங்கள் பேச்சு வழக்கில் தான் எங்களால் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் தான் நான் உங்களை அடிக்கடி சொல்கிறேன், நான் ஃப்ரெஞ்சு படங்கள் பாருங்கள், இல்லாட்டி சேகை பாருங்கள், இல்லை கார்ட்டூன் ஏதாவது பாருங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பார்த்து சில வாக்கியங்களை கதைச்சி பழகினோம்னு சொன்னால் வெளியில் போய் எங்களால் கதை கேட்க இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயம் நாங்கள் அதே மாதிரி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு மிக முக்கியமாக என்ன தேவைன்னு சொன்னால் பயிற்சி தேவை. நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பயிற்சியும் கட்டாயம் தேவை. தொடர்ந்து இதை நீங்கள் செய்தால் தான் உங்களால் ஒழுங்காக ஃப்ரெஞ்சை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், 100க்கும் மேற்பட்ட ஃப்ரெஞ்சு வார்த்தைகளை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி. அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.